ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கிரியேட்டிவ் சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்றது இதை ஸ்டெப்பாக பாருங்கள். இது வந்து நம்ம உப்பு உருண்டை செய்ய போகிறோம். உப்பு கொழுக்கட்டை நிறைய பேருக்கு செய்ய தெரியும், சில பேருக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணுன்றது தெரியாது. அதனால் நான் என்னென்ன பொருள் சேர்த்து இதில் செய்கிறேன்றதை நான் சொல்கிறேன். 2 கப்பு மாவு எடுத்துக்கினேன். 1 கப்பு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, இது தேவை பெருங்காயம், காஞ்ச மிளகா ஒரு 4, தோல் எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன், விதை எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன், கருவேப்பிலை ஒரு கொத்து. நான் இந்த மாதிரி 2 கிள்ளி வச்சுக்கிறேன். இலை பெருசாக இருந்ததுனால, இலை சின்னதாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம வந்து கடாய் காய வச்சாச்சு. கடாய் காய்ஞ்சிக்குது. நம்ம இதை மாவை கொட்டி நம்ம வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோமா காஞ்சி போயிடும். அதனால் சிம்மாக வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இது கடையில் வறுத்து நம்மளே கடையில் வாங்கின மாவு கிடையாது. நான் வந்து ரேஷன் அரிசி தான். நல்லா கழுவி 4 வாட்டி கழுவி நல்லா வெயிலில் காய போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறேன். தேவைன்னப்போ இதில் வந்து என்னென்ன ரெசிபி செய்யலான்றது, இடியாப்பம் செய்யலாம், புட்டு செய்யலாம், இந்த மாதிரி உப்பு உருண்டை செய்யலாம். இது என்னென்ன தேவையோ நம்ம செஞ்சுக்கலாம். இதில் முறுக்கு கூட இதில் செய்யலாம். அந்த அளவுக்கு நம்ம காய வச்சு வறுத்து அரைச்சி வச்சுக்கிறோம். உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் செஞ்சுக்கலாம். வீட்டில் பச்சரிசி மாவு இருந்துக்கினே இருந்தால் எது வேணாலும் நினைக்கிறப்போ நம்ம எடுத்து எது வேணாலும் செஞ்சுக்கலாம். என்ன செய்யணும்னு நினச்சாலும். அதனால் நான் நல்லா கழுவிட்டு காய வச்சு அரைச்சின்னு வந்து வச்சுக்கிறேன். இது நல்லா வரட்டும். நல்லா கை சூடாகிற வரையிலே வறந்தால் போதும். மாவு நல்லா கையில் பிடிச்சா சூடாக இருக்கணும். இன்னும் சூடு வரல. நல்லா மாவு கையில் பிடிச்சா சூடு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவை மாற்றிக்கலாம். மாவை மாற்றிக்கணும். அதே கடாயை வச்சு நம்ம மாவெல்லாம் நல்லா சுத்தமாக துடைச்சிக்கின்னு அதே கடாயை வச்சு நம்ம வந்து 4 டீஸ்பூனு ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும் இன்னும். அதனால் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை. சும்மா ஒரு 2 டீஸ்பூன் போதும். இதில் வந்து நம்ம நெய் போடணும். உங்களுக்கு தேவைன்னா நெய் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் நெய் தான் போட போகிறேன். நெய் வாசனை பிடிக்காதவங்க நெய்யை ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் வறுக்கும் போது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பதமாக வறுத்து எடுத்துட்டோம். இப்போ வந்து மாவை நல்லா கரைச்சி ஊற்றிக்கணும். எண்ணெய் அப்படியே போட்டால் கட்டி புட்டி ஆகிடும். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்படியே போடுவாங்க சிலவங்க. நான் அப்படி போடலை. நல்லா மாவை கரைச்சி இதில் ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு கட்டி ஆகிற வரையிலையும் கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுனே இருந்தால் போதும். இது கட்டி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுனே கிண்டி விட்டால் நல்லா உண்டை பதத்துக்கு வந்துடும். அப்படியே விடக்கூடாது, அடி பிடிச்சிக்கும்.
நல்லா கட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து தொட்டு அப்படியே கையில் ஒட்டாது, கையில் ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். கேஸ் ஆஃப் பண்ணதால் அப்படியே வச்சுக்கின்னு நம்ம இதை மட்டும் இறக்கி கீழே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அடுப்பில் ஒரு ஸ்டீமர் வச்சுட்டு நம்ம அப்படியே இதை ஆற விட்டு அப்படியே பிடிச்சி வைக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஸ்டீமர் வச்சுட்டு அடியில் தண்ணி வச்சு மேலே இந்த ஸ்டீமர் வச்சு வெள்ளை துணி போட்டிருக்கேன் அடியில். இப்போ வந்து இந்த மாவை ஆற விட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியதான். உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நான் இறக்கும் போது ரெடியான பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் நம்ம உப்பு உருண்டை செஞ்சதை வேக வச்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வேக வச்சாச்சு பாருங்கள். நம்ம எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் சூப்பராக வந்தது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் என்ன பொருளெல்லாம் சேர்த்துக்கிறேன்னு வீடியோவில் போட்டு காமிச்சிக்கிறேன், சொல்லிங்கிறேன். ஸ்டிக் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ ஒன்று வரும். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து உப்பு உருண்டை, இது பேர் உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. இதே மெத்தடில் கார உருண்டையும் செய்யலாம். அது நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். எல்லோரும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்.